KGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க திவ்யா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்களை மக்களுக்கு பக்கம் பக்கமா பேசி புரிய வைக்கிறத காட்டிலும் ஓவியம் மூலியமா அசால்ட்டா ஈஸியா புரிய வைக்கிறது ஓவியர்களால மட்டும்தான் முடியும். அப்படி தன்னுடைய கலையின் மூலமா மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஏவி ஸ்ரீதர் சார் கூட தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அவருடைய ஸ்டுடியோல இருந்து இந்த பயணத்தை பத்தி அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குள்ள ஒவ்வொரு திறமைகள் இருக்கும்பொழுது யாராவது ஒரு ஆள் நம்மளை தூண்டி விடுவாங்க, இல்ல அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. நம்மளுக்கு அது சின்ன வயசுல இருந்து தெரியாம கூட இருந்திருக்கலாம். சோ அப்படி உங்களுடைய இந்த ஒரு ஓவிய திறமையா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி சிலை வடிக்கிற திறமைகளா இருக்கட்டும், இதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க, இல்ல யாராவது உங்களுக்கு அதுக்கு தூண்டுறாங்களா? இல்ல, நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ படிப்பு ரொம்ப சுமார், படிப்பு அவ்வளோ வராது. அப்போ டிராயிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ ஷேப் அப் பண்றப்போ என்னோட மாஸ்டர் சுப்பிரமணியம், என் கூட படிச்ச அயூப் ஷெரீஃப், அப்புறமா குணசேகர்னு ஒருத்தங்க, சுரேஷ்னு ஒருத்தங்க, அப்புறம் ராஜாபரணின்னு ஒரு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஸ்கூல் வெளியில இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு விதமா ஷேப் பண்ண நிறைய புது புது விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அப்படியே ஆர்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகிட்டே இருந்தது. ஸோ நமக்கு படிப்பு தான் சரியா வரல, நம்ம ஒழுங்கா ஆர்ட்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்ட்டை ரொம்ப சீரியஸா நான் நினைக்கிற பட்சத்தில் எனக்கு ஸ்டேட்ல ஒரு செகண்ட் லெவல் ப்ரைஸ் கிடைச்சது. ஸோ அப்புறம் அப்படியே ஆர்ட்ல போய் ஓகே. முத நீங்க வரைஞ்ச ஒரு படமோ இல்ல முத உங்களுடைய திறமைகளை பார்த்து நீங்களே வியந்த அளவுக்கான ஏதாவது ஒரு படைப்பு? எல்லாம் காப்பீடு ஒர்க்ஸ் தான். அதாவது சின்ன வயசுல பொறுத்த வரைக்கும் நமக்கு இமேஜினேஷன் பத்திலாம் ஜீரோ ஐடியா. ஸோ பார்த்து வரைகிறது தான். நிறைய படங்களை பார்த்து வரைஞ்சிருக்கேன். ஸோ ஷில்பியோட நிறைய ஷில்பியோட படத்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அப்பு கேம்ஸ் ஒன்று நடந்தது, ஐஷியாட் கேம்ஸ். அது நடக்கிறப்ப என்னன்னா கம்ப்ளீட் ஸ்கூல் நியர்லி ஒரு 1800+ ஸ்டூடெண்ட்ஸில் பசங்களோட அவ்வளோ பேரோட ஷர்ட்லேயும் என்னோட அப்பு யானைக்குட்டி இருக்கும். ஸோ எல்லாரும் இன்ட்ரோல் ஆச்சுன்னா ஷர்ட் அவுத்துட்டு என்கிட்ட அந்த ஸ்கெட்ச் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அந்த அப்பு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி, ஹாக்கி விளையாடுற மாதிரி நிறைய பேர் அந்த கேம்ஸ் நடக்கிறப்போ எல்லா பசங்களோட ஷர்ட்லேயும் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சின்ன வயசுல வரைஞ்சிருக்கேன்னா அது அப்பு டிராயிங்கா இருக்கும். அப்போட ஆக்சுவலா நீங்க அப்புன்னு சொல்லும்போது எனக்கு அது பர்சனலா என்ன கனெக்ட் ஆகும்னா, எங்க அம்மா ஒரு கோலம் போடுவாங்க. ஆக்சுவலா அப்பு குட்டி கோலம் தான் சொல்லுவாங்க. சோ உங்களுடைய பெயிண்டிங்ஸ் நிறைய பார்க்கும்பொழுதும் நிறைய அந்த யானைகளுடைய அப்பு கணேஷா நிறைய பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேசிக்கா அப்பு அந்த கேரக்டர் நிறைய மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல ஸ்கூல் லைஃப்ல. ஓகே. ஸோ அடுத்து வளர இதை நம்ம ஒரு பேஷனா எடுத்துக்கலாம், இல்லை இதை நான் ப்ரொஃபஷனலா எடுத்து தான் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டம் எப்படி வந்தா? அதான் எனக்கு அதான் ஹையர் ஸ்டடீஸ் போக முடியாது, சரியா படிக்கல. ஸோ ரொம்ப மார்க்ஸ் கம்மி. ஸோ போகணுன்னா நமக்கு ஆர்ட் தானே தெரியும், அங்கே போகலான்னா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ட்ரை பண்ணேன் அந்த இயர். பர்டிகுலர் இயர் நான் ட்ரை பண்றப்ப கவர்மெண்ட் கிடையாது. ஸோ அலெக்சாண்டர்னு ஒருத்தங்க இது இருந்தாங்க, கவர்னர் இருந்தாங்க. அவங்க இருக்கப்போ சரியா கரெக்டா நம்மளால இது பண்ண முடியல. ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்றதுனால எனக்கு 11 சீட்ஸ் தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ். அப்போ சந்தான ராஜ் சார் பிரின்சிபல் இருந்தாங்க. அப்போ அந்த விஷயம் எனக்கு கிடைக்கல. ஸோ நான் ஜெனரலா முடிவு பண்ணிட்டேன், நம்ம ஆர்டிஸ்ட் தான், காலேஜ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆர்டிஸ்ட் தான். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விஜய் சேகர் கார்பரேட் மீடியம் அண்ட் சிஎம்எம்னு இப்போ பொன்னியின் செல்வன்லாம் டிசைனர் என்று பாஸ், அவங்க கிட்ட சுரேஷ் மேனன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்ற ஃப்ரெண்டு கொண்டு போய் சேர்த்து விட்டான் அசிஸ்டன்ட் டிசைனரா. ஸோ அவங்க கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்ட் ஆர்ட்டே படிக்கல, செல்ஃப் ஆர்ட் தான், டைரக்டா போயாச்சு. அது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சில திறமைகளை கடவுள் தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நம்ம சொல்லலாம். அண்ட் நம்ம பெற்றோர்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நம்ம சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க, படிப்பு தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மத்ததெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்க எப்படி அவங்களுக்கு புரிய? அப்பா லாயரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அப்பாவுக்கு நான் லா படிக்கணும்னு ஆசை. அப்பாவோட ஆசைக்கு லா காலேஜ் எக்ஸாம் ஈவினிங் காலேஜ் படிக்கலாம்னு எழுதினேன். ஒரு வழக்கம் போல நம்ம ஃபெயில் ஆகிற மாதிரி அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு அந்த இடத்துலையும் சேஃப் ஆயிட்டேன். ஸோ அப்புறமா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பா. ஸோ இவனுக்கு இதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ அதனால இவன் ஆசைப்படுறதே போகட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட். ஸோ டெஃபினட்டா நம்ம ஒரு நல்ல லெவல்ல ஆர்ட் போக முடியும். அப்போ ரொம்ப மோசமா இருந்தது. இப்போ இருக்க மாதிரியான அவென்யூஸ் எல்லாம் கிடையாது, இவ்வளோ பெரிய ஓப்பனிங்ஸ் எல்லாம் இருக்காது. பட் எனக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருந்தது,
நம்ம ஆர்ட்ல நல்லா வருவோம். ஸோ என்ன ஆசைப்பட்டபடி அது நடந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஓவியங்கள் பேப்பர்ல நீங்க வரைய நிறைய ஆரம்பிச்சீங்க. குட்டி குட்டியா நிறைய இதுக்கெல்லாம் ஒரு பேப்பர் ஒரு லோக்கல் பேப்பர்ஸ். ஸோ சதா பேப்பர்ல அப்புறமா பண்ணி கொஞ்சமா போர்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா டொக்காய் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க 7x5. ஸோ பாரிஸ்ல கிடைக்கும் அந்த கட்ஸை பல்கா வாங்கினது அதுல ஸ்கெச்சஸ் பண்றது அப்படியே தான் எவால்வ் ஆகி. ஓகே, அதுக்கப்புறம் 3D அண்ட் கிளிக் பெயிண்ட். 3D எல்லாம் ஒரு 12 years பிஃபோர் தான். ஸோ அதுக்கப்புறமா ஸ்கல்ப்சர்ஸ் வந்தா அது 6 years பிஃபோர் தான். ஸோ முன்னாடி வந்து ஆர்ட்ல வந்து டிஜிட்டலா கொண்டு வந்தேன். 2007 ஃபர்ஸ்ட் டிஜிட்டல், ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஸ்டுடியோ எடுத்தது. ஜாகிர் ஹுசைனோட லைஃப் ஹிஸ்டரியை வந்து ஜாகிர் இன் மை ட்ரீம்ஸ் பெயிண்ட் பண்ண அவர் தான் வந்து லான்ச் பண்ணார் சிட்னில இருந்து 2007. ஸோ கமல் சாருக்குலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த டிஜிட்டல் கற்றுக்க ஆரம்பிச்சதும் சிட்னியில தான் ஜேம்ஸ் ஸ்டாட்னர் கிட்ட தான் லேர்ன் பண்ணேன். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்து காமிக்கிறப்போ சார்லாம் பயங்கர அப்ரிஷியேட் பண்ணாங்க. டிஜிட்டல்ல எனக்கு ஆர்ட்ல எப்படி மேனுவல்ல இருந்தாலும் டிஜிட்டல்ல ஒரு பெரிய சேஞ்ச் வரும்னு எனக்கு ஒருத்தர் சொன்னான். ஸோ நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போறப்ப கிடைச்சது. அப்போ ஒருத்தரை மீட் பண்ணேன். அவன் சொன்னா இப்படி இருக்க மாதிரி இருக்காது ஆர்ட், இன்னொரு 6-7 yearsல ஃபுல்லா டிஜிட்டலுக்கு போயிடும் அப்படின்றப்ப அவன் சில விஷயம்லாம் சொன்னான். அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சு அப்புறம் அதெல்லாம் இங்க இம்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு அப்புறம் ஸ்டுடியோ பண்ணேன். ஓகே, ஸோ ஸ்டுடியோ பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி? ஸ்டுடியோனா என்னன்னா இங்க என்ன கேட்டீங்கன்னா ஆர்ட்டை பத்தின தெளிவான புரிதல் இல்லாத ஒரு நாடு, கண்ட்ரியே, நாட் ஸ்டேட். இங்க யாருக்குமே ஒன்றும் ஆர்ட்டை பத்தி எதுவுமே தெரியாது. எப்போ கேட்டீங்கன்னாலும் ஒரு 2000 வருஷம் கதை சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு கோயில் கட்டினோம், தஞ்சாவூர் கோயில் 2000 வருஷம் முன்னாடி, ஒரு மகாபலிபுரம் கோயில் கட்டினோம் 2000 வருஷம் முன்னாடி. இப்போ ஏதாவது பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ணல. நாங்கள் இப்போ வீடு கட்டினா உடஞ்சி விழுந்துடுது, ரோடு போட்டால் உடஞ்சிடுது, பாலம் போட்டால் உடஞ்சிடுது, அந்த கண்டிஷனில் தான் நாங்கள் இருக்கோம். அப்படின்றதுனால இவங்களுக்கு டோட்டலாக ஆர்ட்டோட நாலேஜ் இல்லாத ஒரு 2000 வருஷம் கடந்திருக்காங்க. அதனால இவங்க கிட்ட போய் இதை பற்றி ஒன்றுமே புரியாதுல்ல. ஸோ நான் ஒரு ஸ்டுடியோ என்னன்னா இதை காமிக்கணும்னா ஒரு மரியாதையான இடத்துல வச்சாதான் உங்களுக்கு அது மேலே ரெஸ்பெக்டே வரும். ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு 0 ஐடியா. ஓகே, ஸோ ஆர்ட்னா என்ன அவ்வளோதானே. ஸோ அப்படிதான் இருக்காங்க. மேடம் துசாத் இருக்கு, வேர்ல்ட்ல எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு ஆர்ட்டுக்கு. இப்போ ஆஸ்திரேலியாலாம் போய் ஆர்டிஸ்ட் சொன்னீங்கன்னா அவன் எந்திரிச்சு கை கொடுப்பான். ஸோ ஒரு பெரிய லெவல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அதர் கண்ட்ரீஸ்ல. ஸோ இங்க அந்த மாதிரி கிடையாது. ஓகே, பொறுத்த வரைக்கும் ஓவியமா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ஆர்ட் விஷயங்கள் ரெடி பண்றதா இருக்கட்டும், இதை வந்து எப்படி பாக்குறீங்க சார்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஓவியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரியான பார்வைகளா இருக்கும். பட் ஆஸ் ஆர்டிஸ்ட்க்கு வந்து அது அவங்க வேற ஒரு கோணத்துல பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல அதான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லேயர்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள வந்திருக்கோம், ஆர்டிஸ்டா வந்திருக்கோம். நமக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு பாஸ்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் ஒரு 50 மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரு கியூபிசமாக இருக்கட்டும், டாட்டிசமாக இருக்கட்டும், சரியலிசமாக இருக்கட்டும். ஸோ நிறைய சேஞ்சஸ் ஆர்ட் உள்ள ரெவல்யூஷன் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன கான்டெம்பரரி ஏஜில் இருக்கோம். ஸோ இப்போ இந்த ஏஜில் என்ன மாதிரியான விஷயம் பண்ண முடியும் அப்படின்றதுல நம்மளோட ஒர்க் இருக்கணும். ஒரு ஓவியரோட காலகட்டத்தில் வந்து கொஞ்ச காலம் பார்த்தே வரைவாங்க, காப்பீடு ஒர்க்ஸ். அப்புறம் கொஞ்சம் காப்பீடு ஒர்க்ஸில் கொஞ்சம் கிரியேட்டிவ் சேர்ப்பாங்க, அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி வரைவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே காணாம போயிடும், பார்த்ததெல்லாம் காணாம போயிடும். இப்போ ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும் கேன்வாஸில், அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்டைல் கண்டுபிடிக்கணும், அந்த ஸ்டைல் போய் ப்ரூவ் ஆகணும், அப்புறம் தான் உங்களோட அப்ரிசியேஷன் வரும். இது ஒரு லேயர்ஸ். இது உடனே அந்த மேஜிக் வராது. எப்படி 1வது படிச்சுட்டு 12வது போகிறதுக்கு ஒரு டைம் இருக்கோ, 12வதுலேருந்து எப்படி MBA போகிறதுக்கு ஒரு டைம் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் முதல்ல உள்ளே போய் வரணும், அதை புரிஞ்சுக்கணும், முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை அப்ரிஷியேட் பண்ணணும், அப்புறம் ட்ரை பண்ணணும், அப்புறமா ப்ரூவ் பண்ணணும். அது நிறைய பேர் தெரியாது. ஸோ காப்பீட் பண்ணிட்டே நல்லா இருக்குன்னு அவங்களே சொல்லிப்பாங்க. ஒரு படத்தை பார்த்து வரைஞ்சிட்டு அது உங்களுக்கு புதுசா பார்க்கல தெரியாது. நான் ஒரு படம் காமிச்ச உடனே நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. என்னோட மனசாட்சிக்கு தெரியும் அது என்னது இல்லை, நான் காப்பி பண்ணியிருக்கேன், நீங்க அந்த படத்தை பார்த்தது இல்லை. நான் இப்போ உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன், நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ திஸ் ஹோல் கிரெடிட் கோஸ் டு த கிரியேட்டர். கண்டிப்பா. நான் எனக்கு கிடையாது.
இப்போ இளையராஜா சார் பாட்டை நான் பாடுறேன், நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, இந்த பாட்டு யாருக்கு கிரெடிட் போகும்? ராஜா சார் மியூசிக் போட்டாரு, ஒரிஜினலா ஒரு சிங்கர் பாடினாரு, அவருக்கு போகும். நான் முடிஞ்ச அளவுக்கு கொண்டிருப்பேன், ரெண்டாவது தான் எனக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் யாரோ கிரியேட்டர்ஸோ பாண்ட் கிரியேட்டர்ஸோ அங்க போயிடும். ஸோ இந்த ஆர்ட்ல மாத்திரம் இது ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை உங்களுக்கு தெரியாது எந்த படம் வரைஞ்சதை யாரும் நீங்க பார்த்தது இல்லை. ஸோ அது ஒரு 80% 90% ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து காப்பீடு ஏரியாலே இருக்காங்க. ஏதோ ஒரு படத்தை பாக்குறாங்க, இன்ஸ்பயர் ஆகுறாங்க, வரைகிறாங்க, அப்படியே சர்வே ஆயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்றாங்க, என்ன பெருசா எனக்கு ஒரு ஓப்பனிங் வரல, எப்படி கிடைக்கும்? நீங்க எங்க இருக்கீங்க? முதல்ல 1வதுலயே தானே இருக்கீங்க, 2வதுக்கே வரலையே. சோ 3வதுக்கு வந்து 4வதுக்கு வந்தா தானே நம்ம போய் அங்க டிகிரி வாங்க முடியும். சோ நம்ம அதுக்கு யாருமே ப்ரிப்பேர்டு இல்லை. சோ அதுக்கு ஃபேக்கல்டி இல்லை, அதுக்கான இப்போ கூகுள் ஆஃப்டர் சர்ச் இன்ஜின் வந்ததுக்கு அப்புறமா இப்ப நமக்கு பரவாயில்ல. நான் இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்றேன், நீங்க அந்த பேரை ஞாபகம் வச்சுட்டு போய் சர்ச் இன்ஜின்ல தேடினீங்கன்னா அவரை பத்தி எல்லாம் பார்க்கலாம். முன்னாடி அதுக்கு டஃப். அவரை பத்தின ஒரு புக்கு பார்க்கணும்னா அமெரிக்கன் எம்பசி லைப்ரரியோ, ஒரு மாதிரி பிரிட்டிஷ் எம்பசி லைப்ரரியில தான் போக முடியும், இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம் ஷாப்லயோ இல்லை மூர் மார்க்கெட்லயோ எங்கேயோ தான் பார்க்க முடியும். பட் அதர்வைஸ் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. பட் நவ் வேற யாரோ ஒருத்தர் பேரை ஜஸ்ட் ஸ்பெல் பண்ணீங்கன்னா போதும், அடிச்சிங்கன்னா போதும், மொத்த ஜாதகமும் அவர் எங்க ஷோ பண்ணாரு, எப்படி இருக்கும், அவர் ஸ்டைல் எப்படி இருக்கும், எங்க அவருக்கு பிரேக் கிடைச்சது, அவர் எங்க அவார்டு வாங்கியிருக்காரு, இப்போ அவரோட ஒர்க்கோட பொசிஷன் என்ன, எந்த கேலரி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கு, எந்த ஆர்ட் ஃபேர்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு, இவரோட ஒரு பெயிண்டிங்கோட விலை என்ன, வித்தின் 45 to 50 செகண்ட்ஸ்குள்ள ஹோல் ஹிஸ்டரி வெளில வந்துடும் அவர் மார்க்கெட்ல இருந்தா. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய இதுல கூகுள் வந்து உங்களுக்கு பெரிய பக்கபலம், ஒரு லைப்ரரியா உங்க கூட வருது. எப்பவுமே வந்து ஒரு சில விஷயங்கள்ல பரிணாம வளர்ச்சி அடைய ஒரு சில தடைகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து சினிமாவே எடுத்துக்குவோமே, நம்மளுக்கு வந்து டிவிடி வந்துச்சு, ஸோ நிறைய பேர் தேட்டர் போகுது, இப்போ ஓடிடி வந்துருச்சு, தேட்டர் பக்கமே போறது, நிறைய தேட்டர்ஸ் மூடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ கரைஞ்சுக்கிட்டே இருக்கும், இல்ல இந்த இதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தடையா இருக்கும். இல்ல மேடம், இது ரொம்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மீடியம் மாறவே இல்லை, சினிமா தான். நடிக்காம ஏதாவது படம் இருக்கா? நிச்சயமா. செட்டு போடாம ஏதாவது படம் இருக்கா? காஸ்டியூம் போடாம ஏதாவது படம் இருக்கா? ஸோ கலர் டோன் இல்லாம ஒரு படம் இருக்கா? எல்லாமே ப்ராசஸ் அதே தான். ஆனா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்க மீடியம் தான் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல எடுத்தோம், கேப்சர் பண்ணோம், ஒரு ஸ்டேஜில் ஃபிலிம் போயிடுச்சு, டிஜிட்டல் வந்தது, டிஜிட்டல்ல கேப்சர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இப்போ டிஜிட்டலை மீறி இன்னொரு ஏதாவது ஒரு விஷயம் வரும், அன்னைக்கு இது போயிடும், அதுல கேப்சர் பண்ணுவோம். பட் நடிகர் நடிக்கணும். ஸோ ஏஐலாம் சப்போர்ட் பண்ணலாம், பட் ஆனால் ஏஐ முழுமையாக அடைய முடியாது. ஸோ அதனால ப்ராசஸ் சேம் தான், யூஸ் பண்ற மீடியம் தான் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம அது வந்து மாறுது உங்களுக்கு, அவ்வளோதான். ஒரு இப்போ நம்ம முதல்ல மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மேனுவல்லே இருந்தாங்க, ஹார்மோனியம் எல்லாம், இன்னும் கீபோர்டு வந்தது, இன்னும் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அப்போ நிறைய ஒரு கன்சோலிங் யூனிட்ஸ் வந்துச்சு. ஸோ ட்ராக்ஸை உள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், நிறைய அட்வான்ஸ் ஆகிட்டே வர மாதிரி ஆர்ட்டுக்குள்ளேயும் நிறைய இருக்குது. டிஜிட்டல் டூல்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் டிஜிட்டல் டூல். கலரில் வந்து நான் ப்ளூ கலர் கலந்தேன்னா ஒரிஜினல் மேனுவலில் 6 to 7 ஷேட்ஸுக்கு மேலே ப்ளூ எடுக்க முடியாது. இப்போ பெயிண்டர்னு ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனியோட சாஃப்ட்வேரில் 65 to 70,000 ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ எடுக்கலாம். அந்த அளவுக்கு அட்வான்ஸ் இருக்குது. இதில் நான் எவ்வளோ எடுக்கிறேன்றது எனக்கு கற்றுக்கிற அறிவை வச்சு தான் அது இருக்குது. மற்றபடி அந்த டெக்னாலஜி வந்துச்சு, சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாச்சு, கோடிங் ஏதியாச்சு, ஆஸ்திரேலியன் கம்பெனி மார்க்கெட் பண்ணியாச்சு. நமக்கு தொழில் தெரிஞ்சா அது வரையலாம், அவ்வளவுதான். ஸோ நிறைய கற்பனை வளம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்தே ஆகணும் இல்லையா? ஸோ அந்த கற்பனை வளத்தை வளர்த்துக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸோ இல்லை அந்த ஒரு இடமோ இல்லை ஃபினான்ஷியலா அதுக்கான விஷயங்களோ எப்படி வந்து எதை பார்த்தீங்கன்னா நீங்க ஆர்டிஸ்டிக்கா பார்க்கணும். ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஃபினான்ஷியலாம் ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க ஒரு நடந்து போறீங்க, ஒரு அழகான ஒரு மரம் இருக்கு, ஒரு இது இருக்கு, இங்க ஒரு விஷயம் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? காம்போசிஷன் சொல்லுவோம். உங்க மைண்ட்ல நீங்க எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி பாக்குறீங்க. ஒரு அழகான ஒரு விண்டேஜ் கார் ஒரு வீட்டுக்கு வெளில நிக்குது, நீங்க அதை அப்ரோச் பண்ற விதமே, உங்க கண்ணை அப்ரோச் பண்ற விதம் அந்த டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ அழகா இருக்கு இந்த காம்போசிஷன். இங்க ஒரு விண்டேஜ் கார் இருக்கு, இப்போ உங்க கையில ஒரு கேமரா இருக்கு, ஒரு நல்ல போன் இருக்குன்னா அந்த ஒரு சின்ன ஷாட் எடுத்துக்கிறது, ஏதோ பண்றது, அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்றது. ரசனைன்றது வந்து ஒரு வீட்டில் காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். காலையில் ஒரு அக்கா, அண்ணி, தங்கச்சி ஒரு கோலம் போடும். ஸோ அடுத்து ஒருத்தங்க பாட்டு போடுவாங்க, அடுத்து ஒருத்தங்க மாடுலாம் வீட்டில் இருக்கும். ஸோ ஒரு 10-15 லேயரில் உங்களை சுற்றி ஒரு நல்ல விஷயம் இருக்குது. காலைல மொட்டை மாடிக்கே வரமாட்டாங்க நிறைய பேர். மொட்டை மாடி வந்தால் ஒரு சூரிய உதயம் இருக்கும். ஸோ அங்கே ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காரும். ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் அங்கே ஒரு பெரிய உலகம் இருக்கும். ஆனால் சில பேர் ஒரு வீட்டில் இருப்பான், அந்த வீட்டுக்கு செத்து போகிற வரைக்கும் அந்த மாடிக்கே போயிருக்க மாட்டான். 2 வாட்டி 3 வாட்டி போயிருப்பான், வாட்டர் கிளீன் பண்ண போயிருப்பான். ஆனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க? ரசனைன்ற விஷயத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகல. சில பேர் ஃப்ளாட்டாக இருப்பான், எதுவுமே அவனுக்கு புரியாது. ஒரு அப்ரிசியேஷன் சொல்லுவோம். முதல்ல ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ராட்ல அப்ரிசியேஷன் சொல்லுவோம். ஆர்ட் அப்ரிசியேஷன்
இப்போ வராரு, ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு, ஆனால் ஷர்ட் டிசைன் சூப்பராக இருக்கு. நீங்கள் ஒரு பேண்ட் போட்டிருக்கீங்க நல்லா இருக்கு, ஒரு கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க அழகாக இருக்கும், செயின் பெண்டன்ட் போட்டிருக்கீங்க நல்லா இருக்கு, ஒரு பென் யூஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கு, உங்கள் ஹேர் ஸ்டைல் அழகாக இருக்கு. அதாவது நல்லா இல்லை, இப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அறிவும் இருக்கணும். ஸோ முதல்ல அடுத்து அப்ரிஷியேட் பண்ணுறதும் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பான்னா சில மாதிரி இருப்பான். சொன்னா அவனுக்கு வயசு குறைஞ்சிடுவோம், ஹைட்டு குறைஞ்சிடுவோம்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இங்கே பாராட்டுற மனநிலையே கிடையாது. இப்போ ஒருத்தர் பாராட்டிட்டா ஐயோ என்னம்மா இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோமேன்னு சில பேர் நைட் தூங்கவே மாட்டான். ஒரு வாட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் 2 நாள் தூங்காம இருந்தவனால எனக்கு தெரியும். ஸோ இங்கே என்னன்னா அப்ரிஷியேட் பண்ற மனநிலையே ரொம்ப கம்மி இந்த ஊர்ல. ஏன்னா அப்படி நம்மளை வளர்க்கவே இல்லை. நம்மள ஸ்கூல்ல படிக்கிறப்போ நல்ல ஒரு வரையறீங்கன்னு சொன்னா முதல்ல வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்த போய் பண்ணிட்டு இருக்க வரையாத, இது போய் வேற வேலை இருந்தா பாரு, வரைகிறதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ அங்க ஒரு பெரிய பெயிண்டரா வர வேண்டிய ஹேண்டா இருக்கும். சின்ன வயசுலயே அவனை வந்து ஸ்டாப் பண்ண. ஒரு போட்டோகிராஃபி இருக்கும், ஒரு மொபைல் கொடுத்தீங்கன்னா ஒரு பையன் அழகா எடுப்பான். அந்த பையனை என்கரேஜே பண்ண மாட்டாங்க அந்த வீட்டுக்குள்ள. ஸோ அவன் என்ன ஒரு 20-30 வாட்டி வந்து டிஸ்கரேஜ் ஆகி நம்ம எது சொன்னாலும் அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த குழந்தையாவே பாக்குறது இல்லைல்ல. ஒரு குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னே கேட்கறது இல்லை. இப்போ பேரண்ட்ஸ்க்கு எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் பையன் மேல ட்ரை பண்ணுவான், பொண்ணு மேல ட்ரை பண்ணுவான். இப்போ நான் டாக்டர் ஆகல, நீ டாக்டர் ஆகுற, நான் இன்ஜினியர் ஆகல, நீ இன்ஜினியர் ஆகுற, நான் பைலட் ஆகல, நீ பைலட் ஆகுற அப்படின்வான். இப்ப இவன் எருமாடு மேய்க்கல, அது எருமாடு மேய்க்கிறதுக்கு ட்ரை பண்ணான்னா அது தெரியாது இவனுக்கு. இவன் அதனால வந்து இவன் என்ன பாக்குறதே என்னன்னா அந்த குழந்தைங்களை வந்து தனக்கு எது கிடைக்கல அது அங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப பேரண்ட்ஸ் மைண்ட் செட் கிடையாது, சரியான இதுல இல்ல. குழந்தைங்களோட திறமைய யாருமே பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்கல. இப்ப ஏதோ சம் சேனல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாட்டு போட்டி அதுக்கு இதெல்லாம் வந்து அது தரேன் இது தரேன்னு இப்ப எல்லா குழந்தையும் பாட வைக்க முதல்ல பாட வைக்கவே மாட்டாங்க. சோ பாடுறதே நிறைய பேர் வந்து வேணாம், நீங்க ஏன் குழந்தைங்கலாம் பாட வைக்கிறீங்க அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுவோம். இப்போ நிறைய சேனல்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணா பெரிய ஆளா வரலாம் போல இருக்கு, ட்ரை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு இவங்க உள்ள வராங்க. பெயிண்டர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனே வேர்ல்டுல கிடையாது. வித்தவுட் ஆர்டிஸ்ட் வேர்ல்ட்ல இப்ப ஆர்டிஸ்ட் இல்ல, கிரியேட்டர் இல்ல அப்படின்னா என்ன இருக்கும்னு மட்டும் சொல்லிடுறேன். நம்ம எப்படி இருப்போம்னு கேட்டேன்னா ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து வந்துருப்போம், பில்டிங்கே வரமாட்டோம். செகண்ட் ஃப்ளோர் ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணாதான் 2வது மாடிக்கு ஏற முடியும். கண்டிப்பா போட்டிருக்க ட்ரெஸ், போட்டிருக்க பெண்ட், கையில யூஸ் பண்ற வாட்ச், கையில யூஸ் பண்ற போனு, சாப்பிடுற மாத்திரை எப்படி பண்ணுவானுங்கன்னா ரவுண்டா சோறை உருட்டி உள்ளுக்குள்ள மருந்தை வச்சு யானை டெக்னிக்ல உள்ள அமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பார்மா டிசைனர் வந்து 50 மில்லிகிராம் 30 மில்லிகிராமுக்கு பார்மா டிசைனர்ஸ் எப்படி இருக்கணும், அந்த கேப்சூல் எப்படி இருக்கணும்ன்றத டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாத்திரை வந்து ஒரு போன் பண்ணது. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு 350-400 பெயிண்டர் இருக்கான். சாதா மனுஷன் ஒரு நாள் காலையில இருந்து நைட்டி போய் தூங்க போறதுக்குள்ள 300 ஆர்டிஸ்ட மீட் பண்ணும் மினிமம். அவன் போற கார் டிசைன் பண்ணது ஒரு ஆர்டிஸ்ட். அவன் அந்த ட்ரெயின் வந்தாலும் சரி, ஃபிளைட் வந்தாலும் சரி, ஸோ அந்த ஒரு பால் பேக்கெட்டா இருக்கட்டும், அவன் லைஃப்ல யூஸ் பண்ற எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு டிசைனர் இருக்கான். ஸோ அதர்வைஸ் அது பண்ண முடியாது. ஆனா அவனுக்கு ஆர்டிஸ்ட்னா என்னன்னு தெரியாது, ஆர்ட்னா என்னன்னு தெரியாது. ஸோ அவனுக்கு ஏன்னா அவனுக்கு அதை சொல்லி இது ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணி தான் இந்த டிசைன் வருமானே அவனுக்கு தெரியாது. எப்பயாவது ஒரு கம்பெனி அவன் ஆரம்பிக்கிறப்ப நினைச்சுப்பான் லோகோ டிசைன் பண்ணுங்க. அவன் லைஃப்ல ஒரு 4-5 வாட்டி தான் ஆர்ட்டை பத்தியே யோசிப்பான். அவன் பையன் எங்கேயாவது படிப்பான், ஏதாவது ப்ராஜெக்டுக்கு எழுதணும், ஏதோ வரைய சொல்றாங்க பையன், ஆனா வரமாட்டேன் எனக்கு யாராவது சொன்னா அது வரைஞ்சு கொடுங்க அப்படின்வான். ஸோ அவனுக்கு எதுவுமே தெரியும், ஏன்னா இதை பத்தி அவன் வந்து ஐடியாவே இல்லை. அப்ப நமக்கு அந்த ரசனை வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு. இதுதான் ஒரு உங்களோட மனநிலை. முன்னுக்கு நாடு வந்து நம்ம வந்து சும்மா சொல்றோம் நம்ம தான் வேர்ல்ட்ல டாப்ல இருக்கோம், அதெல்லாம் தப்பு. வேர்ல்டே டாப்ல இருக்கு, நம்ம தான் கீழே இருக்கோம். ஸோ அவனுக்கு இருக்க எந்த கலையறிவும் நமக்கு கிடையாது, சுத்தமா கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் அங்கே போங்க, ஒரு சர்ச்சஸாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், ஒரு பார்க்காக இருக்கட்டும், நான் சொல்ல பப்ளிக் பிளேசஸ், சொந்த சர்ச் இல்லை, பப்ளிக் சர்ச், பப்ளிக்கோட ஒரு கார் பார்க்காக எடுத்துக்கோங்க, ஒரு வாக்வே எடுத்துக்கோங்க, அவ்வளோத்தையும் அவ்வளோ நீட்டாக டிசைன் பண்ணி அதை உட்காந்து ஒரு ஆர்டிஸ்டிக்காக ஃபார்ம் பண்ணி அந்தந்த கம்யூனிட்டி அங்கே கிரியேட் பண்ணி அந்த கம்யூனிட்டி நிறைய இன்ஸ்டலேஷன்ஸ் பண்ணி அந்தந்த இடத்த போட்டி போட்டு அழகாக வச்சுருக்காங்க யூரோப்லாம். ஸோ இங்கே எங்கே இருக்குது நம்ம ஊரில்? ஒன்றுமே கிடையாது. நல்ல ரோடு போட்டுட்டு நம்மளே அந்த ரோடை உடச்சி போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிடுறோம். எந்த ரோடு போனாலும் பிளாக் ஆகி தான் ஆரம்பிக்கிறோம். திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்து திருப்பி சேர்றதுக்கே புது ரூட்ல வர வேண்டியது. ஸோ அப்போ என்னமா மாறும்? ஸோ ஒன்றும் யாருக்கும் எதை பத்தியுமே ஒரு கலரசனை இல்லாத நாடு வந்து பெரிய மோசமான சூழ்நிலைக்கு போகும். இப்போ இருக்கிறது நல்லா இருக்க மாதிரி தெரியும், பட் இன்னும் நீங்க ஆர்ட் நாலேஜே உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலன்னா இன்னும் போக போக ரொம்ப மோசமாக. ஒரு சுற்றுலா தலம் எடுத்துக்கோங்க. இப்போ அப்ராட்ல போனீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனோன்னு எவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட் போகலான் இருக்கும்.
இங்க எங்க நீங்க டூரிஸ்ட் ஸ்பாட் போற மாதிரி ஒரு இடம் சொல்லுங்க, ஒரு இடத்துக்குள்ளேயும் சொல்லுங்க. அவ்வளோ நேச்சுரல் ஸ்பாட் இருக்கு, மேன்மேட் அட்ராக்ஷன் இருக்கு. சைனால ஒரு நாளைக்கு 3-4 மேன்மேட் அட்ராக்ஷன் ஓபன் பண்ணிட்டே இருக்கு. உலகத்துல இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உலகத்துல நம்பர் 1 டூரிஸ்ட் ஸ்பாட்டா சைனா கொண்டு வரணும்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒண்ணுமே கிடையாது. இவங்க என்னது ஒண்ணுமே எது பண்றோன்னு ஒரு யாராவது ஒருத்தருக்கு ஆர்ட் தெரியும்னா அப்படியா அது என்னது அது என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒருத்தர் ஒழுங்கா இறந்து போயிடுவாரு உண்மையாலுமே லைஃப்ல. அந்த இறந்து போனவரை என்ன பண்ணுவாங்க, திருப்பி தப்பா செலக்ட் பண்ணி 2வது வாட்டி மர்டர் பண்ணுவாங்க. இந்த கல்ச்சர் இந்தியாவில மட்டும்தான் இருக்கு. பத்திரமா இதை மெயின்டைன் பண்றாங்க. ஸோ எவனா ஒருத்தன் ஒரிஜினலா செத்து போயிருப்பான், செத்து போனவனுக்கு ஒரு செலவு வச்சிருப்பான். சார் செத்து போனவன் போட்டோ காட்டுங்க சார்ன்னு சொல்லிட்டு 2த்தையும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்கு. இவன் யாருக்கோ செலவு பண்ணிருப்பான், செத்து போனவன் அவன் வந்து மேலன்னு சொல்லுவான், ஏன்டா ஏற்கனவே நான் செத்து போயிட்டேன், திருப்பி ஏன்டா 2வது வாட்டி கொடுமையா சாவடிச்சிருக்கீங்க இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நாலேஜ் கிடையாது. அதை எப்படி ஸ்டாச்சு பண்ணி நியாயம் சொல்ல பெரிய ஆளுங்களுக்கு, ரொம்ப பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கே யாருமே அந்த ஸ்டாச்சு பண்ற நாலேஜ் வந்து டோட்டல் 0. பேச சொன்னா எல்லாம் பேசுவாங்க, ஆனா அதை பார்க்க சொன்னீங்கன்னா தெரியாது. அப்பா செலவு பண்ணிருக்கேன்னு அது அப்பாவே கிடையாது. இதை விட நீங்க அப்பாவுக்கு பண்ற துரோகம் வேற என்ன இருக்க முடியும்? ஆனா பாராட்டுங்கிறது நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு கலைஞனுக்குமே வந்து அது இருந்தாதான் அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம போயிட்டே எப்படி மேடம் பாராட்டுவாங்க? பாராட்டவே மாட்டேன் மேடம். இப்போ நான் உங்களை பாராட்டிட்டேன்னா நான் ஹைட்டு குறைஞ்சிருவேன் 2 இன்ச்சு. இப்போ நான் என்ன பார்க்கணும்ல, நான் 10 பேரை பாராட்டிட்டு நான் 1.5 இன்ச்சுக்கு போயிட்டேன்னா எங்களோட எனக்கு பாராட்டுற குணமே கிடையாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அவன் பாராட்டணும்னு என்ன நினைக்கிறான்னா அவன் எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டுன்னு நினைக்கிறான். வெளியே இப்போ அப்ராட்ல போனா மரியாதை இருக்குன்னா நான் அப்ராட் வேலை பார்க்குறேன் போறேன். நீங்க இன்னும் மோசமா தான் போவீங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? பட் இங்க வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் நீங்க மீட் பண்ணிருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து பொலிட்டிக்கல்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. பட் இப்ப வரைக்கும் நான் வந்து இவருக்காக ஒரு ஸ்கெட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல இவரை வந்து நான் ஒரு சிலையா பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் என்னால அது முடியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கா? அப்படிலாம் இல்லை. என்ன லைஃப்ல எல்லாருமே இங்க நான் யார் பார்த்தவங்க, நான் யார் பார்க்கணும்னு நினைச்சேன், எல்லாரையுமே மீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அப்துல் கலாம் ஐயா பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை லைஃப்ல. அவர் இருக்க வரைக்கும் நான் பார்க்கல. நிறைய பேர் ஒரு 9 முறைக்கிட்ட என்னோட பெயிண்டிங் அவருக்கு போயிடுச்சு. அவர் அப்பயும் கேட்டிருக்காரு என்னை பத்தி. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில மீட் பண்றதா இருந்தது, அப்பயும் மீட் பண்ண முடியல. அப்புறம் அவங்க தவறிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கனி அண்ணா ஷேக் அண்ணாலாம் சொல்லி அப்துல் கலாம் மான்யூமெண்ட்டை டிசைன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. இப்போ ஐயாவை புதைச்சிருக்க அந்த இடத்த சுற்றி இருக்க 3 ஏக்கரை நான் தான் டிசைன் பண்ணி உள்ள ஃபுல்லாக பண்ணேன். ஸோ அது மாதிரி என் லைஃப்ல அவர் மீட் பண்ண முடியலன்னு நினைச்சேன். ஆனால் பிளெஸிங் என்னன்னா அவரோட ஹோல் மியூசியமே பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஒரு நல்ல சோல் எப்படி நான் ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கலாம், பட் எனக்கு கிடைக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. அண்ட் உங்களை ரொம்ப பாராட்டுற ஒருத்தர் அப்படின்னா நம்ம கமல்ஹாசன் சார் வந்து கமல் சார் நான் என்ன இல்லை எந்த திறமையான ஆளும் அவருக்கு அறிமுகம் இருந்தா, சாருக்கு அறிமுகம் இருந்தா எல்லா ஸ்டேஜ்லயுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு 30 வருஷம் மேல சார் தெரியும். என்னோட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து என் ஒர்க்ஸ் பார்க்குறாங்க. ஒரு காலகட்டத்திலையும் என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு போய் அவங்கள மீட் பண்ணுறப்ப பிகாஸ் வாஸ் பார்ன் இன் இந்தியான்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன். அந்த ஒர்க்ஸ் ஃபுல்லாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க. அப்போ என் ஒர்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் ஒரு ஸ்பெயின் புல்ல வரைஞ்சிருந்தேன். அப்போ சொன்னாங்க, பிகாசோ இந்தியாவில் பிறந்திருந்தா ஜல்லிக்கட்டில் வரைஞ்சிருப்பாரு, நீ என்ன இப்படி பண்ணிட்ட. சார் அந்த பார்த்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ப்ராஜெக்டை பார்க்கல. அவ்வளோ டீட்டெயிலாக சார் கேட்டாங்க கேள்வி. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நிறுத்திட்டேன். அப்புறம் மோனோலிசா இனிமேல் ட்ரீம்ஸ் பண்ணேன். அப்போ மோனோலிசா ஸ்கெட்சஸ் காமிச்சேன். இது நல்லா இருக்கு, இது எப்போ ஷோ வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க சார். அவங்களுக்கு ஆர்ட்டை பத்தி தெரியும், ஆர்ட் நல்லா ஸ்கெட்ச் பண்ணுவாங்க கமல் சார். எல்லா டேலண்ட்ஸ், நாட் ஒன்லி த பெயிண்டர்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு நல்லா பாடுவீங்க, நல்லா எழுதுவீங்க, நல்லா ஒரு டிரைவ் பண்ணுவீங்க, நல்லா சமைப்பீங்க, யாருக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பாராட்டி அதை நீங்க இல்லாதப்போ இன்னொருத்தங்கிட்டையும் சார் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்னங்க அந்த இடத்துல ஆளே இல்லைன்னு சொல்றீங்க, நான் ஒருத்தரை மீட் பண்ணேன், அவர்கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படின்லாம் சார் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வரும், இப்போ பேசிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு. அதனால கமல் சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்ன வயசுல இருந்து வந்ததுனால தான் அது. குட்டி வயசுல இருந்து ஒரு விஷயமா பண்ணதுனால அவருக்கு எங்க உதவி விழுந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், எங்க நம்ம கட்ட போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால அது மாதிரி இன்னொருத்தருக்கு வரக்கூடாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஜஸ்ட் என்கரேஜ்மெண்ட் தான். அதுலேயே அவங்க இப்ப எனக்கு கமல் சார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா போதும். அது ஒன்னே ஒன்று தான் நல்லா இருக்கு. ஒரு நான் கேமரா சேர்த்து முடிச்சுட்டு சார் கிட்ட காட்டுறேன். ஜஸ்ட் அப்போதான் ஒரு 1000 கேமராஸ் கிட்ட சேர்த்துருந்தேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறப்ப பிசி சார் கிட்ட சொன்னேன், சூப்பர் மேட்ரு நீ பண்ண செய்துனாங்க. அப்போ கமல் சார் சொன்னேன், இது ரொம்ப நல்ல மேட்ரு, நான் வரேன் உங்க கலெக்ஷன் ஃபுல்லாக பார்க்குறேன்னு வந்து பார்த்தாங்க. இன்னைக்கு என்கிட்ட 9000+ கேமராஸ் இருக்கு.
ஸோ வேர்ல்டில் இருக்க 18 feet 11 கிராம்ஸ்லேருந்து 18 feet வரைக்கும் கேமராஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இவங்க என்ன என்கரேஜ் பண்ணது இங்கே வந்து நிற்குது. சிங்கப்பூர் பிஎம் இடம் கொடுத்து பிரைம் மினிஸ்டர் இடம் கொடுத்து புகிஸ் வில்லேஜில் ஒரு கேமரா மியூசியம், கேமரா ஷேப்பில் பில்டிங் கட்டி ஒரு மியூசியம் கட்டியிருக்கேன். 7 years ஆச்சு. ஸோ இன்னும் ஸ்டில் நல்லா போயிட்டு இருக்கு சிங்கப்பூர்ல. ஸோ அது என்னன்னா இவங்க சும்மா நல்லா இருக்குன்னு சொன்னதுனால தான், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்ம ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு தான் இது விஷயம் அதுக்கப்புறம் சார் கிட்ட சொல்றோம் அப்படின்னு நானா மனசுல நினைச்சிட்டு அந்த இடத்த தொட்டு சாருக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ நான் இல்லை, ஆயிரக்கணக்கான பேருக்கு கமல் சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வெளியில் வர்றதுங்கிறதே ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ஒரு 5 minutes ஒருத்தவங்களை வரைஞ்சி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து சன்கிளாஸ் வச்சு வரைகிறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே வரவே மாட்டாங்க, இல்லை அவங்கள பற்றி தெரியவே மாட்டேங்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க சில பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி நின்றுடுறாங்க மேடம். ஸோ அதோட இப்போ எனக்கு நான் தெரியும்ல அன்னைக்கு பண்ணினேன் அப்படின்வாங்க. இப்போ நீங்க எந்த பெயிண்டர்ஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிள் டாவின்சி எடுத்துக்கோங்க, ஒரு ஃபிளைட்டை ஸ்கெச் பண்ணது அவர் தான். இன்னைக்கு இருக்க ஃபிளைட்டோட மூலம் அவர் தான். ஸோ இன்னைக்கு இருக்க போர்ட்ரேட்டோட ஸ்ட்ரென்த் நம்பர் 1 போர்ட்ரேட் மோனாலிசாவா இருக்கு. ஸோ 540 years ஆச்சு, ஸ்டில் நவ் ரூல் பண்ணுது. அதுக்குள்ள அவ்வளோ கதை இருக்கு. 2x2.5 கேன்வாஸ்க்குள்ள ஒரு thousands of stories இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் டாவின்சி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏன் உழைக்க மாட்டீங்கன்றது தான். எல்லாம் ஒரு இடத்துல வந்து நம்மளோட தேவைகள் பூர்த்தி ஆனதும் அமைதியா இருங்க. எனக்கு கொஞ்சம் கிடைச்சிச்சு, நான் போதும், இதுக்கப்புறம் கிடைக்கலையேன்னு புலம்பி இல்லை. நீங்க வாங்க, உங்களை யார் தடுத்தா? நீங்க உங்களுக்கு ரோடே கேன்வாஸ் தான், பீச் மணல் கேன்வாஸ் தான். பெரிய பீச் மணல்ல போய் வரைஞ்சிட்டே போங்க 3 kilometer. யார் உங்க கை பிடிச்சின்னு எடுத்து போறா? ஒரு இடம் போங்க, ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுங்க. ஒரு மீடியமே இவ்வளோ மழை எல்லாரும் செலவழிக்கிறேன்னு வருஷத்துக்கு 85 to 90 ஸ்கல்ப்டர்ஸ் வந்து மகாலிபுரம் சிற்ப கல்லூரியிலேருந்து வராங்க. மழை தான் இருக்க, இந்தியா முழுக்க மழை இருக்க. போய் ஒரு மலையில உட்காருங்க, மலையில உட்கார்ந்து ஒரு மலையே கிரியேட் பண்ணுங்க. நாளைக்கு அதை பார்க்க உலகமே வரும்ல. ஹென்றி மோரோட ராக் கார்டனை பார்க்க இன்னைக்கு வேர்ல்டே போகுது. நீங்க பண்ண வேண்டியது, உங்களை யார் கைப்பிடிச்சு நிறுத்தினா? நான் ஒரு விஷயம் இருக்கு, என் வீட்டுக்கிட்ட ஒரு குட்டி மலை இருக்கு, மலையை நான் ஒரு ஆர்டிஸ்டிக் மலையாக்குறேன்னு சொல்லி ஆக்குங்க. பக்கத்துல இருக்க ஒரு 100 கிராமம் அதை பார்க்க வரும்ல. ஒரு குப்பை ரோட்ல கிடந்த குப்பையெல்லாம் பொறுக்கி ஒருத்தன் ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணான். அவன் பேரு நேக் சந்த். சண்டிகர் ராக் கார்டன் பண்ணான். 30 ஏக்கர்ல வேஸ்ட் பொருளை கிரியேட் பண்ணது. இன்னைக்கு பிரெஞ்சு அரசாங்கம் அதை பாதுகாக்குது. தாஜ்மஹாலுக்கு அப்புறம் இந்தியாவில அதிகம் மக்கள் சுற்றி பார்த்த இடம் வந்து ராக் கார்டன், சண்டிகர் ராக் கார்டன். அத்தனையும் வேஸ்ட்ல பண்ணது. நேக் சந்தன் வந்து பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. ஸோ பிரெஞ்சு பிரசிடென்ட் இந்தியா வந்தப்போ மோடிஜி வந்து பிரெஞ்சு பிரசிடென்ட்டை அங்கே தான் மீட் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் ஒரு குப்பையை வச்சு ஒருத்தர் ராக் கார்டன் 30 acres கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏன் பண்ண முடியாது? ஸோ உடஞ்ச ஒரு சைபன், உடஞ்ச செராமிக் பார்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒருத்தன் ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணி நெட்டில் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்ராக்ஷன் இன் த வேர்ல்டு. ஸோ அது குப்பையிலே பண்ண முடியறப்போ ஏன் நீங்க பண்ண முடியாது? உங்க ஸ்ட்ரீட்டை பண்ணுங்க, உங்க வீட்டு வெளியில பண்ணுங்க, உங்களோட கார்டன்ல பண்ணுங்க, உங்களோட மொட்டை மாடியில பண்ணுங்க, உங்க வீட்டு வாசல்ல இறங்குனது ஒரு கிரியேட் பண்ணுங்க. அது அந்த தெருவே தெரியும். நம்ம வீட்டு வெளியில ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கு, அது அந்த வீட்டு பையன் பண்ணுது, அவங்க வீட்டுல ஆர்டிஸ்ட். முதல்ல உங்க இடத்த முதல்ல பியூட்டிஃபை பண்ணுங்க. ஸோ நீங்க அப்புறம் ஒரு ஸ்டெப்பா நீங்க வாங்க. ஸோ அடுத்து இது பண்ணா என்ன கிடைக்கும், என்ன அது இல்லவே இல்லை. ஒரு விஷயம் இருக்கு, எந்த இயற்கையில கிடைக்கிற பொருளையும் நம்ம ஒரு விஷயம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுல வாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சொல்லுங்க, ஒரு கதை சொல்லுங்க. கதை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அப்புறமா சொல்லுவான். ஃபர்ஸ்ட் நீங்க கதை சொல்லுங்க, ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிங்க. சோ அதுக்கு வந்து இங்க நிறைய தடைகள் இருக்கு. இல்ல நீங்க அதான் மேடம் நான் என்ன சொல்றேன்னா, இருக்குன்னு சொன்னா உங்க கையில ஒரு குட்டி நோட் புக் இருக்கு, அதை ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்ற வரைக்கும் யார் உங்களுக்கு தடுக்க போறா? நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு ரூம் செவரு இருக்கு, ஒரு ரூம்ல தான் தங்கி இருக்கீங்க, வீட்டுல ஒரு 10க்கு 10 ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 10க்கு 10 ரூம் ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணுங்க. இப்படி ஒரு ரூமே கிடையாதுடா வேர்ல்டு இல்லைன்னு இந்த 10க்கு 10 ரூமை செஞ்சு காட்டுங்க. அதுதான் சார், அந்த மாதிரி பண்ணும்பொழுது அப்போ நான் பேசிக்காவே சொல்றேன் பாருங்களேன். இப்ப எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனா என்கிட்ட வந்து டேலண்ட் இருக்கு, இதை எப்படி நான் வெளியில கொண்டு போகணுங்கிறது எனக்கு தெரியல. நீங்க இந்த ஆர்ட் கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன்.
இல்ல சார், அதான் நீங்க சொல்ல வரேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு கேள்வி இல்ல. வந்து நீங்க அதுக்கு என்ன சொல்லணும், அது பெரிய இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல, அது என்ன நான் என்ன அப்படி சொல்றேன் இல்ல, நான் வந்து நீங்க வழி கேக்குறேன். தண்ணீர் ஏன்னா இதே மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இப்போ நீங்களும் ஒரு கட்டத்துல அந்த மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க. அது இப்போங்கிறப்ப சோசியல் மீடியாஸ் இவ்வளவு இருக்கு, டக்குன்னு ஒருத்தவங்களுடைய திறமைகள் வந்து வெளியில கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஆனா அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாத காலகட்டத்திலேயே நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டெப் எப்படி அடுத்து எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். முதல்ல நீங்க நம்பணும், அதுதான் நம்மளுக்கு உங்களை பிரச்சனை. நம்பணுங்க. நீங்க நம்பர் 1 வருவீங்க, நீங்க தான் நம்பணும். நான்லாம் சொல்லக்கூடாது. உங்க மனசு எனக்கு சொல்லுச்சு. நான் டெஃபினட்டா வேர்ல்டு வைடா நம்ம ஒர்க் பாப்புலர் ஆகணும். 72 ஷோஸ் வேர்ல்டு வைடா பண்ணியிருக்கேன். ஸோ சிட்னில பண்ணியிருக்கேன், கேல்ல பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா இடமும் என்னோட ஒர்க் டிராவல் பண்ணியிருக்கேன். உலகம் ஃபுல்லா என்னோட ஒர்க்ஸ் இப்போ இருக்கு. இந்த என்னுடைய 54 இயர்ஸ் எனக்கு ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட 87லேருந்து ஒரு 35 இயர்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கேன். ஸோ என்னால் எவ்வளோ அவென்யூஸ் நான் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாம் ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணது மேனுவல் பீரியட்லேருந்து வந்தேன். நீங்க இப்போ டிஜிட்டல் ஏரால இருக்கீங்க. நான் ஒருத்தர்கிட்ட பேசணும்னா என்னோட கம்யூனிகேஷன் ரொம்ப லாங். முதல்ல நான் அவருக்கு லெட்டர் எழுதணும், அந்த லெட்டர் போய் அவருக்கு கிடைக்கணும், அவருக்கு எனக்கு பதில் போடணும்னு தோணணும், அவர் பதில் போடணும், இப்பதான் பேச முடியும். இன்னைக்கு மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ். அவர் இன்ஸ்டால இருக்காரு, நீங்க ஒரு மெசேஜ் போடுறீங்க, அவர் எப்போ ஃப்ரீயா இருக்காரு பார்த்த உடனே அடுத்த நாள் உங்களுக்கு மெசேஜ் வந்துடுது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்ல இருக்கீங்க. நாங்க வேலை பார்த்த அத்தனையும் இப்ப நான் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள நான் 15 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ இன்னும் அடுத்த வருஷம்லாம் ஒரு 20 வருஷம் வேலையை பார்ப்போம். அந்த அளவுக்கான ஸ்பேஸ் உடனே முடிஞ்சிடுது அந்த ஒர்க்கு. அடுத்து என்ன போகலாம், அடுத்து என்ன போகலாம் அப்படின்னு வருது. இப்போ நீங்க இருக்கீங்க இந்த வேலையில, நீங்க டைரக்டா என்ட்ரு ஆகுறீங்க. உங்களுக்கு தான் பெரிய ரெட் கார்பெட் போட்டுருக்கு. உங்களோட உலகம் இதுன்றப்போ நீங்க முதல்ல எல்லாரையும் மறந்துடணும். சுத்தி உங்களை யாரும் பாராட்டணும்னு நீங்க நினைக்க வேணாம். உங்களை நம்புங்க. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கா வளர்த்துக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. யாராலையுமே தடுக்க முடியாது. ஒரு ஓவியரோட ஹெல்ப் வந்து எல்லாருக்குமே தேவை. அவங்க வந்து சொல்லிட்டேன், ஒரு சாதாரண மனிதன் வந்து ஒரு 300-400 ஓவியரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கான். ஸோ அப்போ நீங்க ஏன் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றீங்க? உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கோங்கன்ற. நிச்சயமா கற்பனையாளர்களுக்கு வந்து தேடல் அப்படிங்கிறது நிக்கவே நிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஏதாவது புதுசா தேடி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க சாதாரணமா ஒரு பேப்பர்ல வரைய ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு ஸ்கல்ப்சர்ல இருந்து வெளிநாடுகள்ல வந்து நீங்க ஒரு ஸ்டுடியோஸ் இருக்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது தேடல் இருக்கா சார்? டெஃபினட்டா நிறைய ஆசை இருக்கு. மியூசியம்ஸ், எனக்கு மியூசியம்ல ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் நான் மியூசியம்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லி மற்ற எல்லா ஒர்க்ஸும் ஸ்டாப் பண்ணிட்டு மியூசியம் பண்ணேன். இந்தியாவில் 19 மியூசியம் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூர்ல 2 மியூசியம் பண்ணியிருக்கேன். அப்துல் கலாம் ஐயாவோட மான்யூமெண்ட் நான் டிசைன் பண்ணேன். இப்போ ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மியூசியம்ஸ். ஸோ எனக்கு என்னன்னா வேர்ல்ட்லே அதிக மியூசியம் பண்ணது நானா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு. அது வேற வேற மியூசியம் இப்போ ஒரு 280+ மியூசியமா ரிசர்ச் பண்ணி ஃபுல்லா R&D பண்ணி ஒன்னா கலெக்ட் பண்ணிட்டே வரேன் என்னோட ஸ்டுடியோவில். ஸோ டெஃபினட்டா நான் நிறைய மியூசியம்ஸ் என்னோட லைஃப் பீரியட்ல நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அது பண்ணது எனக்கு என்னன்னா யாரோ செய்யலான்னு எனக்கு வருத்தம் இல்லை, நான் செய்வேன். என்னோட மியூசியம்ஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணுவேன். டெஃபினட்டா அதை பப்ளிக் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த இது கிடைக்கும். அது நீங்களும் வாங்க, தைரியமா வாங்க. இதுல பெரிய உலகம் அது. அது ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு உலகம். இது வந்து அந்த அளவுக்கு ஏன் நீங்க மட்டும் ஏன் ட்ரையா இருக்கும், நம்ம மட்டும் ட்ரையா இருக்கும். ஸோ நம்ம இருக்க இடம், நம்ம இருக்க ஸ்ட்ரீட், நம்ம இருக்க இது ஒன்றுனா அதை அழகுபடுத்த இது பெருசாக அதை கொண்டு போக முடியும். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக எங்களுக்காக நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி, தெரியாத நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இதே மாதிரி உங்களுடைய இந்த பணி வந்து இன்னும் நிறையா வெளியில வரணும், நிறைய பேரை நீங்க ஊக்குவிக்கணும், பிளஸ் ஸ்க்ரீன்லேயும் நாங்கள் இன்னும் நிறைய உங்களை பார்க்கணும் ஒரு நடிகரா அப்படிங்கிறதும் எங்களுடைய ஆசை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். ஸோ நேயர்களே, கலைக்கு வந்து திறமை ரொம்ப முக்கியம். அந்த திறமையை வந்து நீங்கள் எப்படி வளர்த்துக்கிறீங்க, எப்படி அதை வெளிக்கொண்டு வரீங்க, உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையால் மட்டும்தான் இது முடியும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி சாதிச்சு காமிச்சிட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு திரு ஏபி ஸ்ரீதர் சார். ஸோ இதே மாதிரி நீங்களும் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விஷஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தன் இஸ் பை ஃப்ரம் திவ்யா. பாய். PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.